ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம். காஞ்சி மடத்தோட 66வது சங்கராச்சாரியார் சித்தி அடைஞ்சிட்டார். அந்த சமயத்துல 18 வயது நிரம்பிய லக்ஷ்மி காந்தனை காஞ்சி மடத்தோட 67வது சங்கராச்சாரியாரா நியமனம் செஞ்சாங்க. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற கலவைங்கிற ஊர்ல இந்த வைபவம் சிறப்பா நடந்து முடிஞ்சது. இத கேள்விப்பட்ட சுவாமிநாதனோட தாயார் மகாலட்சுமி அம்மாள் தன்னோட விதவை சகோதரியோட ஒரே பையன் இப்படி சின்ன வயசுலயே சன்னியாசி ஆகிட்டானேன்னு கவலைப்பட்டு தன் சகோதரிய சமாதானம் செய்யறதுக்காக சுவாமிநாதனோட கலவைக்கு புறப்பட்டாங்க. சுவாமிநாதனும் அவரோட அம்மாவும் கலவைக்கு போயிட்டு இருக்கும்போது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல குமரி கோட்டம்ங்கிற இடத்துல காஞ்சி மடத்தோட மூத்த அதிகாரியான முனிரத்னம் முதலியார் சுவாமிநாதனை பார்த்தார். முனிரத்னம் முதலியார், சுவாமிநாதன், நீ தாமதிக்காம உடனே என் கூட இந்த மாட்டு வண்டியில வா, நாம கலவைக்கு போகணும்னு சொல்லி சுவாமிநாதனை கூடவே அழைச்சிட்டு போனார். அதே நேரம் சுவாமிநாதனோட தாயார இன்னொரு வண்டி ஏற்பாடு செஞ்சு அனுப்பி வச்சார். சுவாமிநாதனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. ஏன் என்ன மட்டும் தனியா இவ்ளோ அவசரமா கூட்டிட்டு போறாங்கன்னு யோசனையில இருந்தார். ஒருவேளை லக்ஷ்மிகாந்தனை பார்க்கதான் என்ன அழைச்சிட்டு போறாங்க போலன்னு நினைச்சார். இந்த நேரத்துல முனிரத்னம் முதலியார் காஞ்சி மடத்தோட 67வது மடாதிபதியான லக்ஷ்மிகாந்தன் தாம் பொறுப்பு ஏத்துண்ட 8 நாள்ல சித்தி அடைஞ்சிட்டார்னு பக்குவமா சுவாமிநாதனுக்கு எடுத்து சொன்னார். அது மட்டும் இல்லாம, சுவாமிநாதன், நீதான் மடத்தோட 68வது மடாதிபதியா இருந்து மடத்தோட பெருமையை ஸ்தாபிக்கணும்னு சொன்னார். சுவாமிநாதனுக்கு இது ஒரு அதிர்ச்சியான செய்தியா இருந்தது. இருந்தாலும் நிலைமைய உள்வாங்கிண்டு அவருக்கே உரித்தான நிதானத்தை இழக்காம மனசார ராமா ராமான்னு சொன்னார். அந்த இடத்துல இருந்தே மனசார காஞ்சி மடத்தோட 66வது மடாதிபதிக்கும் 67வது மடாதிபதிக்கும் நன்றி உணர்வோட நமஸ்காரம் செஞ்சார். அதே நேரம் இந்த பொறுப்பை சிறப்பா செய்யணும்னு தம் மனசுல சங்கல்பம் செஞ்சுட்டார். ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம்.